வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சிதான் நீடிக்கும். மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. ரூபாய் 167 கோடி விவகாரத்தில் அண்ணாமலை வாய் திறக்காமல் இருப்பது ஏன்? RS பாரதி கேள்வி. ஹத்ராஸ் சம்பவத்திற்கு காவல்துறையின் அலட்சிய போக்கே காரணம். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. தவேக தலைவர் விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 நாட்கள் பிரச்சாரம். மக்கள் கூடும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிமுறைகளை விதிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் புல்ராய் என்ற கிராமம் உள்ளது. இங்கு நாராயண் சாகர் விஸ்வஹரி என்கிற போலே பாபா எனும் சாமியாரின் மடம் அமைந்துள்ளது. அனைத்து மக்களாலும் போலே பாபா என்று அழைக்கப்படும் அவரது மடத்தில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்கும் மனிதநேய மங்கள சந்திப்பு என்ற பெயரில் நேற்று சொற்பொழிவு நடைபெற்றது. அந்த ஆன்மீக சொற்பொழிவில் 1.25 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கூட்டம் முடிந்து பக்தர்கள் வெளியேறிய போது நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு காரணமாக ஒருவர் மீது ஒருவர் விழுந்துள்ளனர். அதன் காரணமாக பலர் மூச்சு திணறி பலியாகினர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க மக்கள் கூடும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிமுறைகளை விதிக்க வேண்டும் எனவும் ஆசிரமங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அடுத்த 20 ஆண்டுகளுக்கும் பாஜக ஆட்சிதான் நீடிக்கும் என்று மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு மக்களவையில் பிரதமர் மோடி நேற்று பதில் அளித்த நிலையில் இன்று மாநிலங்களவையில் பதிலுரை அளித்தார். அப்போது பேசிய அவர் 3வது முறையாக நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பி மக்கள் 3வது முறையாக வாய்ப்பு அளித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளை விட நாட்டின் வளர்ச்சி இனி வரும் 5 ஆண்டுகளில் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தார். மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர். கடும் அமளிக்கிடையே மாநிலங்களவையில் பிரதமர் மோடி தொடர்ந்து பேசினார். பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சி தலைவர் கார்கேவை பேச அனுமதிக்காததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி அதிக அளவில் குறைந்தபட்ச ஆதார விலையின் அடிப்படையில் விவசாயிகளின் விளைபொருட்களை கொள்முதல் செய்து ஏறத்தாழ 11 லட்சம் கோடி மதிப்பிலான உர மானியத்தை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளோம் என்று கூறிய பிரதமர் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சிதான் மத்தியில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். யூபி ஹத்ராஸ் சம்பவத்திற்கு பாஜக அரசின் காவல்துறையின் அலட்சிய போக்கே காரணம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஹத்ராஸ் ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் பலியாகியுள்ள சம்பவத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் சாமியாரின் சொற்பொழிவு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 116 பேர் உயிரிழந்த கொடுமை நிகழ்ந்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் துயரத்தையும் தருகிறது. நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். ஹத்ராஸ் மாவட்டத்தில் போலே பாபா மடத்தில் நிகழ்வு நடைபெற்ற இடம் மிகவும் சிறியதாக இருந்ததாகவும் அதில் 1,25,000 பக்தர்கள் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டம் முடிந்து பக்தர்கள் வெளியேறிய போது நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு காரணமாக இத்தகைய உயிரிழப்பு நடந்துள்ளது என கூறினார். இத்தகைய சிறிய இடத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் பங்கேற்பதற்கு காவல்துறை எப்படி அனுமதித்தது என்று தெரியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சோகமான உயிரிழப்புக்கு உத்தரப்பிரதேசத்தை ஆளும் பாஜக அரசின் காவல்துறையின் அலட்சிய போக்குதான் காரணம் என்று கூறியுள்ளார். இத்தகைய சொற்பொழிவு நடக்க அனுமதி அளித்த காவல்துறை மீதும் இதை நடத்தியவர்கள் மீதும் தீவிர விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இத்தகைய விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பலியான 116 பேரின் குடும்பங்களுக்கும் உறவினர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறினார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். கட்சி தொடங்கிய அறிவிப்பை கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த வருடம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்கினார். இந்நிலையில் இந்த வருடமும் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக 2 கட்டங்களாக பரிசுகளை வழங்குகிறார். முதல் கட்டமாக கடந்த 28ஆம் தேதி திருவான்மியூரில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை விஜய் வழங்கினார். இந்த நிகழ்வில் 750 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட 3500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்குகிறார். தாவேகா தலைவர் விஜய் பேசிய காணொலியை தற்போது பார்க்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் பேச வேணான்னு தான் நினைச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு, ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு, NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி MLA-வாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். அவர் மறைவுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டுவிட்டதால் அந்த தேர்தலுடன் சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை நடத்த முடியாமல் போனது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருகிற 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டன. இந்த நிலையில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது சந்தேகம் என்றும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வரும் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் விக்கிரவாண்டி தொகுதியில் வேன் மூலம் வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். ரூபாய் 167 கோடி பணத்துடன் சுங்கச்சாவடியில் சிக்கிய குற்றவாளியுடன் இருப்பது போன்று படம் வெளியானது குறித்து அண்ணாமலை வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேசிய தேர்வு முகமைகள் மூலம் நடத்தப்படும் மோசடிகள் நிறைந்த நீட், கியூட், நெட் உள்ளிட்ட நுழைவு மற்றும் தகுதி தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாணவர் அணி செயலாளர் CVMP எழிலரசன் MLA தலைமையில் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நே. சிற்றரசு, மாணவர் அணியின் தலைவர் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கமிட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா MP, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக மருத்துவர் அணி செயலாளர் மரு N எழிலன் உள்ளிட்ட கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் தோழமை மாணவர் அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். நிறைவில் சென்னை மேற்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் VR விஜய் நன்றியுரை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த RS பாரதி, நீட் தீர்மானம் குறித்த நடவடிக்கைக்கு நடிகர் விஜய் ஆதரவு தெரிவித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்தார். இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. ஆகவே நல்ல முடிவு வரும். கடந்த முறையெல்லாம் வேறு, இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக மாற்றங்கள் வரும். தொடர்ந்து பேசிய அவர், ரூபாய் 167 கோடி பணம் சுங்கச்சாவடியில் சிக்கிய குற்றவாளியுடன் இருப்பது போன்று படம் வெளியானது குறித்து அண்ணாமலை வாய் திறக்காமல் இருப்பது ஏன் எனவும் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். 167 கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு உண்டு. மோடியோட படம் வந்திருக்குது, நிர்மலா சீதாராமனோட படம் வந்திருக்குது, அண்ணாமலையோட படம் வந்திருக்குது, எடப்பாடியோட படம் வந்திருக்குது. ஒரே ஒரு படம் ஒரு சாராய வியாபாரோட வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்ட அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த 67 கோடிக்கும் 167 கோடிக்கும் தொடர்புக்குதுன்ட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 200 பேர் செத்துருக்காங்க. UPயில் யாருக்காக செத்துருக்காங்க? ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டேபிள் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்கறதுக்கு 220 பேர் செத்துருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக யாரும் செயல்படக்கூடாது என அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்காததே அதன் பெரும் தோல்விக்கும் வாக்கு வங்கி சரிவுக்கும் பெரும் காரணமாக அமைந்த நிலையில் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்று அறிவித்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. தற்போது பாமக வேட்பாளர் அதிக எண்ணிக்கையிலான ஓட்டு பெற்றுவிடக் கூடாது, அதிமுகவினர் யாரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, அவர்களுக்கு ஆதரவாக தொகுதியில் மறைமுகமாக செயல்படக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினருக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பாமக தலைவர்கள் மற்றும் அதன் நிர்வாகிகள் எப்போதும் தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்தை அவமானப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் வந்துள்ளனர். இதனால் தேமுதிக கட்சியை பொறுத்தவரையில் அக்கட்சி எப்போதும் பாமகவுடன் இணக்கமாக செயல்படாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று 3வது நாளாக வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மத்திய அரசின் புதிய சட்ட திருத்தங்களை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து முதல் நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இன்று 3வது நாளாக மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து தபால் தந்தி அலுவலகம் வரை பேரணியாக சென்ற வழக்கறிஞர்கள் தல்லாக்குளத்தில் உள்ள தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் அரியலூரில் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் 1ஆம் தேதி முதல் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 3வது நாளாக இன்று திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை OMR சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை OMR சாலையில் உள்ள படூர் மற்றும் ஏகாட்டூர் பகுதியில் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக சாலை விரிவாக்கம் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிலர் பல வருடங்களாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளதால் சாலை விரிவாக்கம் பணி தாமதமாக நடைபெறுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று சுமார் 60க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முற்பட்டனர்.
பின்னர் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் படூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் வார்டு கவுன்சிலர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரபல ரவுடி போக்கிலி ராஜ்குமாரை கொலை செய்த வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலூர் மாவட்டம் அரியூரை சேர்ந்த பிரபல ரவுடி போக்கிலி ராஜ்குமார் என்ற ராஜா நேற்று ஒரு வழக்கில் மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இரவு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த ஒரு கும்பல் அவரை மடக்கி சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அரியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை செய்தவர்களை தேடி வந்த நிலையில் அரியூர் பகுதியை சேர்ந்த சந்துரு, அஜித்குமார், ராஜேஷ், தேஜஸ் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட தேஜஸின் உறவினர் காமேஷ் என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டு ராஜா கொலை செய்த முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சர்வதேச பிளாஸ்டிக் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களுக்கு மஞ்சள் பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச பிளாஸ்டிக் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பொதுமக்களுக்கு மஞ்சள் பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதேபோல் ராணிப்பேட்டை உழவர் சந்தையில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மாற்றாக துணி பைகளை பயன்படுத்த வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு மஞ்சள் பை அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் பேருந்து நிலையத்தில் இன்று சர்வதேச நெகிழி பை இல்லா தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மஞ்சள் பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் நகராட்சி ஆணையர் சென்னு கிருஷ்ணன், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரகுநாதன், துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்ராஜ் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் மாவட்ட கட்டட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக வரும் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கட்டிட பொருட்களின் கண்காட்சி நடைபெறும் நிலையில் இந்த கட்டிட கட்டுமான பொருட்களின் கண்காட்சியை மாநில செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்க உள்ளார். இந்த கண்காட்சியில் 300 கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊடகங்கள் செலுத்தி இன்னும் போன வருடத்தை விட இன்னும் அதிகமாக வர உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஸ்டாலில் என்னென்ன பொருட்கள் வைக்கப் போகிறோம், என்னென்ன நடைபெற உள்ளது என்பதை விரிவாக உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஸ்டால்களாகவும் அதுவும் ஏசி ஸ்டால்களாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக நியூ மெட்டீரியல்ஸ், வருடம் ஒரு முறை நாம் பில்ட் எக்ஸ்போ நடத்துவது என்பது எதற்காக என்றால் மாதந்தோறும் நாள்தோறும் ஒவ்வொரு அப்டேட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அப்டேட்களை கட்டணம் கட்டுபவர்களும் பொறியாளர்கள் நாங்கள் அவர்களுக்காக ஒரு உதவி புரிவதற்காகவே இந்த வருடம் கான்கிரீட் பேனல், கே கான்கிரீட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறீங்க. கே கான்கிரீட் பேனல் ஒரு கான்கிரீட் பேனல், அது இன்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதிகமாக இதுவரை பயன்படுத்தப்படாத மெட்டீரியல். நான் எக்ஸ்போர்ட் அப்படி இல்லை, 8 அடிக்கு 4 அடி டைல், கனம் 3 mm மட்டுமே. 9 mm 12 mm 3 mm டைல் பேப்பர் கூட கொஞ்சம் கனமான டைல். சைஸ் வந்து 8 அடிக்கு 4 அடி, 32 ஸ்கொயர் ஃபீட் ஒரு டைல் வெறும் 3 mm அளவில் இருக்கு. அதுவும் நான் ஒரு ஸ்டாலில் டிஸ்பிளே செய்ய போகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் வில்லிசேரி ஊராட்சிக்கு உட்பட்ட மேய்தலைவன்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் அப்பகுதி கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே உள்ள முனியாண்டி சுவாமி கோவிலில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் முனியாண்டி சுவாமி மற்றும் பரிகார தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜை நடைபெற்றது. மேலும் இன்று காலை பால்குடம் ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் நாளை முளைப்பாரி ஊர்வலம் நடைபெறுகிறது.
திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விவசாயிகள் மாதாந்திர குறைதீர் கூட்டத்தில் விவசாயத்துறை மற்றும் எந்தவித அதிகாரிகளும் பங்கேற்க வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வெளிநடப்பு செய்து தீக்குளிக்க முயற்சித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செங்கம் வேளாண் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் இடைநிலை அலுவலர்களை கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என விவசாயிகள் வலியுறுத்தியதால் இடைநிலை அலுவலர்கள் வெளியேற்றப்பட்டனர். வேலூர் மாவட்டம் திருவலம் சுற்றுவட்டார பகுதியில் விவசாய கிணற்றில் உள்ள மோட்டார் மற்றும் பைப்புகளை திருடிய விருதம்பட்டு பகுதியை சேர்ந்த ராஜா மற்றும் கரிகை கிராமத்தை சேர்ந்த முருகன் ஆகிய இருவரை திருவலம் போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மீன் சுருட்டி போலீசார் மற்றும் மதுவிலக்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சாவை கடத்தி சென்ற கடலூர் மாவட்டம் ஈச்சம்பூண்டியை சேர்ந்த விநாயகம், அரியலூர் மாவட்டம் மெய்காவல் புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்த 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த 2 ஆண் சடலங்கள் காட்பாடி ரயில்வே போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல மாதங்களாக உரிமை கோரப்படாமல் இருந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் தன் சொந்த செலவில் முறைப்படி அடக்கம் செய்தார். கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலைப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலம் பள்ளி வளாகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள் பெண்களுக்கு கடன்களை வழங்கி மிரட்டி வசூல் செய்வதால் குடும்ப தலைவிகள் தற்கொலை செய்யும் நிலை ஏற்படுவதை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சித்தூர் பழமேதர் சாலையில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வட்டார வள மையத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு நாலு கம்பம் அருகே மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பிற்கு காரணமான அதிகாரிகளை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் வட மாநில தொழிலாளி சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாராயணபுரம் புதூரை சேர்ந்த வனபாண்டி, தமிழ்மணி ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பூஞ்சோலை என்பவரின் 50 அடி விவசாய கிணற்றில் மான் ஒன்று தவறி விழுந்துள்ளதாக தீயணைப்பு துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய பொறுப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் 1 வயது மதிக்கத்தக்க பெண் மானை உயிருடன் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மாவுக்கல்லால் ஆன கழுத்தில் அணியக்கூடிய அணிகலனில் சேர்க்கப்படும் தோங்கனி கண்டறியப்பட்டுள்ளது. 14.6 மில்லிமீட்டர் நீளமும் 4.2 மில்லிமீட்டர் சுற்றளவும் 30 மில்லிகிராம் எடையும் கொண்ட பச்சை நிறத்தில் இவை உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ மாதா அங்காள ஈஸ்வரி கோயிலின் பூட்டை உடைத்து சுவாமி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க தாலி சங்கிலி திருட்டு போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கோவில் பூசாரி அளித்த புகாரின் பேரில் கூமாப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் மீண்டும் அதிபரானால் யுக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து ட்ரம்ப் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். கடந்த வாரம் ஜோ பைடனுடன் நடந்த விவாதத்தில் ரஷ்ய அதிபர் புதினால் மதிக்கப்படும் சிறந்த நபர் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் உக்ரைனை புதின் ஆக்கிரமித்திருக்கவே மாட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தன் பிரச்சாரங்களிலும் தான் அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சூளுரைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சிதான் நீடிக்கும், மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு.
ரூபாய் 167 கோடி விவகாரத்தில் அண்ணாமலை வாய் திறக்காமல் இருப்பது ஏன்? RS பாரதி கேள்வி. ஹத்ராஸ் சம்பவத்திற்கு காவல்துறையின் அலட்சிய போக்கே காரணம். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. தவேக தலைவர் விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 நாட்கள் பிரச்சாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.